சார்பாக மனமான வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் அபிமன்னன் சுந்தரி மகாபாரத்தில் என்ன நாடகம்? அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். மல்லிகை முல்லை பூங்கிருவாச்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி புஷ்பங்களை பன்னீரால் தங்கள் பாதத்தை கழுவி பட்டாடையால் துடைத்து ஒரு பக்தனாகப்பட்டவன் தன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை எவரெல்லாம் பூஜித்து வணங்குவானோ அது போல தங்களுடைய திருவடி திருநாமத்தை அடியில் மந்திரம் புரிந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பீராக. இந்த தாய்லந்தை வாதத்தை வழிந்தபடியினால் 14 லோகங்களில் என்றென்றும் நீயே எங்களுக்கு மகளாக பிறந்து சுகத்தோடு வாழ்ந்திருக்கும். தங்களுடைய சித்தமே பாக்கியமாகட்டும். இருந்தாலும் என்னை அதி சீக்கிரமாக வரவழைத்தீர்கள் அல்லவா? என்ன காரணம், ஏது விஷயம்? கலப்பா இருக்கிறது அப்பா, இந்த நிலத்திலே உன்னை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக சொன்னா நீயே சந்தோஷப்படுவோம். அப்படியா? அப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தி அதி சீக்கிரமாக சொல்லுங்கப்பா. அப்பா தமக்காக இவ்வாறு செய்து விட்டார் என்று நீ பெருமைப்படுவ கண்டு. அப்படியா? ஆமா, அந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்கப்பா. கல்யாண காது அம்மா ஒரு காட்டுக்கு எதுதான் பாதுகாப்பு புரியல. அதாவது காட்டுக்கு வேலி போட்டாதான் பாதுகாப்பு. அதுபோல நீ 16 வயது நெருங்கி விட்டாய் அல்லவா? அதனால சரி, காலகாலத்துல உனக்கே நாங்க ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சு எங்களுக்கு வயசாகிட்டே போகணும். பாக்குறீங்க என்ன நினைப்பாங்க? கண்ணு ஒரு பிள்ளையை பத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல கைலாவாத போயிட்டான், எங்களை கேவலமா பேசக்கூடாது இல்லையா? அப்படியா? அதனால நீ பருவம் அடைந்து விட்டதுனால பருவ பெண்ணை வீட்டுல வைத்திருப்பது தவறு. உண்மைதான். முறைப்படி உனக்கு திருமணத்தை செய்து கொடுத்து நீயும் குழந்தை பெற்றா அந்த குழந்தையை எடுத்து நாங்க கொஞ்ச நாள் இறங்குறதுக்கு ஒரு பெருமை. உனக்கு திருமணம் செய்யலாம்னு சொல்லி இன்று நான் அழைத்து இருக்கிறது. அப்படியா? நாங்கள் ஈன்றெடுத்த நாள் முதலா தந்தையார் வார்த்தைக்கு மறு வார்த்தையே சொன்னதில் இந்த கமல சுந்தரி தங்களிடத்தில் இன்றைய தினத்தில் ஒரே ஒரு வார்த்தை ஆகட்டும். அப்பவர் எந்த நாட்டு மன்னரப்பா
அப்பா எங்கயா போறீங்க? இத்தனை நேரம் கிடக்குது, என்னத்துக்கு அப்படி தெரியுறீங்க? பள்ளிக்கூடம் நாளைக்கு லீவ் வந்து தந்தையே, எனக்கு திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்க. அவர் எந்த நாட்டு மன்னர்? எக்குலத்து வேந்தர்? அதாவது ஒரு நாடாளக்கூடிய ஒரு இளவரசரா? அவர் எந்த நாட்டை ஆண்டு வருகிறார்? உண்மைதான். உனக்கு நான் கொடுக்கிற இடம் சாதாரண இடத்துல எனக்கு கொடுக்க மாட்டேன். பெரிய செல்வத்திற்கு தான் நான் கொடுக்கிறேன். அப்படியா? அது மட்டும் இல்லாம நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம சொந்தத்துலதான் உடனே நான் கொடுக்குறேன். அப்படியா? அப்பேற்பட்ட வீரம் வீர புஜோட மராக்கிரம் மிகுந்த அவர் யாருப்பா? உங்க அத்தை ஊட்டியா தான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அத்தை ஊட்டியா? என்ன அப்படி எங்க அத்தை வீட்டுல அதை பேசிருக்காங்க, மூஞ்ச முடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். எங்க கொடுக்குறேங்கிறாங்க? அவங்க நீ நினைச்ச இடத்துலயா? நான் நினைச்ச இடத்துலயே. அப்படியா? ஏன்னா சொந்த விட்டு போயிடக்கூடாது இல்ல, என்னன்னு என் தங்கச்சி சொந்த முடிஞ்சு போயிடக்கூடாது. காலத்துக்கு தொடரணும் இல்ல, சொந்த பந்தம் தொடரணும். அதனால கண்ணு விட்டு விடக்கூடாது என்று நம்ம அத்தை வீட்டுலதான் அவனை நான் கொடுக்குறேன். அப்பேற்பட்டவர் யாராதான் இருக்கும்? அப்படித்தானே? உண்மைதான். இருக்கிறது பாண்டவர் எந்த வீட்டுல கொடுக்குறாங்கன்னு எதுவும் தெரியாது. அதனால உன்னை எங்க கொடுக்கறேன்னா அஷ்டாபுரத்துக்கு தான் கொடுக்குறேன். உங்க அத்தி விட்டா இருக்கிறதா அஸ்தினாபுரம் தானே? சரி, நல்லா கேளு, அவர்கிட்ட என்னன்னு நல்லா கேளு. ஏண்டி நீ கல்யாணம் பண்றியா நான் பண்றேன்னா? அப்பா அஷ்டமரத்துல கொடுக்குறேன் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த அஷ்டமரத்துல யாருக்காக கொடுக்குறேன் தெரியுமா? நீ என் மகன்னு சொல்லிட்டு என்னைக்குமே என் பேச்சை நீ மீறாதவல்லவா? அது போலதான் உன்னை நான் வளர்த்தி வந்தேன். நிச்சயமாக உன் பேச்சை கேட்காத கூட உங்க அப்பா இந்த கண்ணை நான் எத்தனை தாம்பளை மாத்திட்டேமா நிச்சயம் பண்ணிட்டேன். அப்படியா? என் பேச்சை நீ என்னைக்காவது மீறி இருக்கிறியா? ஒருபோதும் மீற மாட்டேன். இதுதான் என் புள்ள. நீ அடியா என்ன அடிக்காதீங்க. எப்படி ஒரு பாசம் பாத்தியா? எங்க அப்பா தீர்த்து போட்டு சாட மாட்டேன். பெத்த புள்ளனா எப்படி வளர்த்தணும்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்ன கொண்டு போடுவாங்க? அப்பா பேச்சை மீறாத புள்ள இருக்குமா? அப்படியா மகளை நான் கண்ணம் கருத்துமா பாசமா வளர்த்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன மாதிரி வளர்த்துங்க. உங்க பேச்சு மாதிரி புள்ள மாதிரி என்ன மாதிரி பார்த்து நல்லா வளர்த்துங்க. எப்படி இருக்குன்னு நல்லா நல்லா பாத்துக்குங்க. அப்பா அப்பேற்பட்ட அந்த அத்தை வீடுன்னு சொன்னேன்னு உன்னை கேட்காமே வெத்தலை தாமலை மாத்தணும்னு அந்த அஷ்டபுரத்துல யாருக்கு தெரியுமா? அஷ்டபுர கண்ணாயாலும் அருவத்தொடி மைதானுக்கு அஷ்டபலத்தை ஜெகத்தோடு வரிவாளம் செய்து பெறக்கூடிய 56 தேசத்தின் அதிபதி தன்னாரேகை படைத்த அந்த துரியோதன மகனாகப்பட்ட லக்ஷ்மணகுமாரன் 8 புனிதர்களை ஒன்றாக இணைத்து ரதம் ஓட்டக்கூடிய லக்ஷ்மணகுமாரனுக்கு ஒன்றை கொடுப்பதாக நிச்சயித்தமாக நடந்துவிட்டது. அரவ கோடி துரியோதனம் பண்ண அவங்க மகனுக்கு அதிக பையனுக்கு கேட்டுக்கிட்டியா? அப்பா தாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என் இதயத்திலே எட்டி பாய்வது போல் இருக்கிறது. அப்பா இந்த மகன் தானே
அத்தை வீட்டுக்கு தானே கொடுக்குறேன். ஏன் உன் முகம் வாடுது? ஏம்மா? என்னுடைய அத்தை மகன் இருக்கும்போது நீங்க அந்நியருக்கு பெண் கொடுக்கலாமா? என்னுடைய மாமன் மகன் இருக்கும்போது நீங்க மற்றவர்களுக்கெல்லாம் பெண் கொடுக்கலாமா? சின்ன பிள்ளை, உனக்கு புத்தி இல்லைன்னு நினைச்சேன். ஏம்மா? நம்ம சொந்த பந்தத்துல தானே கொடுக்குறேன். அதுக்கு ஏன் நீ முகவாட்டம்? அப்பா, நான் சின்னஞ்சிறு வயதிலேயே 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவத்திலேயே பாடசாலை செல்லும் போதே நான் காந்தர்வ மனம் முடித்தேன். அப்பா, யாரம்மா? அப்பா, ஆனைக்குந்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அத்தை, எங்க அத்தை, என்னுடைய அத்தையினுடைய மகன் வீரவான் சுபத்திரை. உங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி அவங்கள அத்தை பேரு இருக்கிறாங்களான்னு கேக்குறீங்களே? என் தங்கையை திருமணம் செய்து கொடுத்தேன், அது ஞாபகம் இருக்குது. அத்தை இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா. அந்த நாய் இருக்கட்டுமா? அதை விடுமா? என்னப்பா நாய்ங்கிறேன் அத்தைய? அந்த நாய் இருக்கட்டும், அதை விடுமானு. அப்படியே என்னுடைய அத்தையினுடைய மகன் சுபத்திரையினுடைய மகன் வீரவாள் அபிமன்னனே நான் சின்னஞ்சிறு வயதிலே பாடசாலை செல்லும் போதே காந்தர்வ மனம் முடித்தேன். முன்னாடி மூஞ்ச பின்னாடி போயிருந்தேன். ராஜாமே எங்க கோடி கழிச்சா தாண்ட மாட்டான்னா என் மகன் என்னைக்கே தப்பு பண்ண மாட்டான். சின்ன வயதுல அறியாத பருவத்துல அப்படி திருமணம் செய்யணும்னு நினைச்சேன். நிச்சயமாக காந்தர்வ திருமணம் நீ செஞ்சுக்கிட்ட. அவர் போட்ட பாருங்கப்பா. அப்படியா? ஆமா. நான் ஏதோ சின்ன பிள்ளை, நம்ம பேச்சை மீற மாட்டா. இது வரைக்கும் நம்ம பேச்சை மீறாத வாசப்படி விட்டு வெளியே விடாம நம்ம வளர்த்தவே நினைச்சோம். காட்டி விட்டா பத்தியா? என்ன ஒரு கர்வம் இருந்தா பெத்த அப்பகிட்ட எவ்வளவு ஒரு திமிர் இருக்கும். நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க, உனக்கு என்ன ஒரு அகங்காரம் இருக்கும். இவனுக்கு எவ்வளவு அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். தப்பு செஞ்சவன அப்பயே கண்டிக்கணும். நானு குஷ்டலைக்கு நான் இஷ்ட பரிமாறேன். அதனால அவங்க பிள்ளை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க விஷனத்துல இருந்தா நானும் போவீங்க அவசங்க பண்ணா ஒழுங்கா போய் உட்காரு. வந்தா கொன்னே போடுவோம். புட்டி முடிட்டு போறேன். ஆமாமா. இறுதியாக என்ன உரைக்கிறேன்? தாங்கள் 1000 முறை அடுக்குமுறையாக எடுத்துரைத்தாலும் என்னுடைய அத்தை மகனாகப்பட்ட வீரவாள் அபிமன்னனை நான் நிச்சயமாக திருமணம் செய்வேன். இதுவரைக்கும் உன்னை நான் தொட்டு அடித்தது கிடையாது. தொட்டு அடைத்து உனக்கு நான் சாதம் ஊட்டி தான் வளர்த்திருக்கணும் தவிர. அப்பா, இதுக்கு மேல நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாப்பா. மயிலா மயிலானா இறங்க போடாது. ஆமாமா. நாம புடுங்கணுங்க. அதனால மயிலா மயிலானா இறங்க போடாது. என்னதான் இருந்தாலும் நான் வளர்க்கிற தந்தை அல்லவா, மகள் அடிக்கிறதுக்கு சற்று மனம் கலங்கும். ஏன்னா என் அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்தகினி ஆழ்வாருங்க. ஆமா. ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க மகன் வேஷக்காரர் சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க, அது வந்து தப்பு. அதனால என் அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்தகினி அல்லவா ஒத்துக்கணும். அப்பா சொல்ற பெண்ண மகனைத்தான் மாப்பிள்ளை தான் நீ திருமணம் செய்யணும்னு ஒத்துக்கணும். குட்டிக்கிற வரைக்கும் கொடு. அன்னைக்கு அங்க வந்து சொன்னல, ஒரு நாளாவது அவளை சாட்சி விட்டா போதும். என்ன பண்ற?
என்னமாச்சு ஏடி தங்கம் ஏடி நிக்காடி அழுவுறா நாளைக்கு ஐயாடே நாளைக்கு பட்ட பையன் அப்படி பார்த்தா சேல புண்டியாட்டீங்களா பெத்து வளர்த்தி கோல் கால் ஊட்டி வளர்த்தற கேல புண்டாவே கண்ணு கமலத்துக்கு என்னதான் ஆச்சு என்னடா ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கறான் கூத்துக்கு வர்றேன்னா ஒழுங்கா வரியா வரியா வர்றேன்னு வேற கேட்டுக்கு ஓடுங்க ஐயோடே அப்பா இனிமே வெள்ள பரமா இருக்குடா அப்பா ஒழுங்கா 7 மணிக்கு வரியா 9 மணிக்கு வருவியா 6 மணிக்கு வருவியா வரணும்ட்டு சாயங்காலம் கோட்டை குடிச்சு போடுறது குடிகார நாயா நீ ஏன்டா லவ் கேக்குது என்ன போன் வாங்கி கொடுத்தானா போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்தானா ஜெர்சி பண்ணானா சரி இப்படி கல்யாணம் மட்டும் தான் பண்ணியா இல்ல ஏதாவது புள்ள பூச்சிக்கு வாங்கிட்டு வந்துட்டியா எப்ப போடாதேப்பா நீ அடிச்சு அடியே சண்டாளா நான் சொல்றேன் இருமா நீ வேற ஒண்ணு சொல்றேன் கேளு மனசுல வெறி வச்சுக்காத ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பா எங்கிட்ட நீ மாட்டினா கிழிச்சு விட்டுருவாங்க அப்பா வேண்டாம் உன்னை நல்ல இடத்துலதான் கொடுக்கறேன் சிவில் அருளால் அவனுக்கு செல்வம் கிடைத்தது தனராக படிச்சவன் நாங்க தாய் தந்தை இருக்கிறோம்னா ஒரு மகளை செல்வ செழிப்பான இடத்துல கட்டி கொடுத்து நீ எந்த ஒரு சிரமமும் படாம வாழ்ந்தாதானே எங்களுக்கு ஒரு பெருமை நீ கண்கலங்கனா நாங்க என்ன நினைப்போம் பெற்ற மகளை இப்படி கண்களுக்கு இடத்துல கொடுத்துட்டு நாங்க காலம் பூரா கஷ்டப்படுவோம்ல கண்ணு காலத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டதே இவ்வளவு நாள நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க உண்மைதான் அதனால நம்ம மகளாவது நல்லா பொழைக்கட்டுமே அப்படின்னு போதும் போடிங்க என்னமா சொல்ற சீக்கிரமா
அப்பயே இறங்கி போச்சுடா கீழே. என்ன பண்ணிருக்காங்க? என்ன அடி ஒண்ணு இட்டி மாதிரி விழுந்து போச்சுடா. அடி ஒண்ணு செஞ்சிருக்கு. அடி ஒண்ணு இட்டி மாதிரி விழுந்து போய் பாருங்க. அடி ஒண்ணு அப்படியே மாடிப்பாங்க. நான் அடிப்பேன், அத பாத்துட்டு முட்டி மூடிட்டு அதே மாதிரி அடிக்கணும். இங்க பாரு மத்தால எப்படி மாடு மேய்க்க புத்தியால உங்களுக்கு அறிவு கட்டு போச்சா? மாடு மேய்க்கிற புத்தியால உங்களுக்கு மணி கட்டு போச்சா? போய் போய் ஒரு கிளிய வளர்த்து ஒரு பூனை கையில கொடுக்க இது நியாயமா தருப்பா தந்தையே? கலங்க வேண்டாம். காலம் பூரா ஈராறு ஜென்மம் எடுத்தாலும் சரி, அழியாத அளவுக்கு சொத்து இருக்குது அவருக்கு. ஒரு பெண்ணை நம்ம கொடுக்கணும் எப்படி இருக்கணும்? சீரிய சிறப்போடு நீ வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதும். ஆமா ஆமா, உனக்கு என்ன குறை வர போகுது? அப்ப காசுக்கு ஆசைப்பட்டு கல்லனுக்கு பெண் கொடுக்கறீங்க, அந்த துட்டு காசப்பட்டு பாவி துரியனுக்கு பெண் கொடுக்கறீங்களே. அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு பாதிக்கு பெண் கொடுக்கறன்னு சொல்றீங்களே, நியாயமா? ஒரு கட்டையாகப்பட்ட ஒரு மகளுக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் நினைப்பாரு. அதனால உனக்கு நான் நல்லதுதானே நினைக்கிறேன். எந்த தவறுமே இல்லையே. ஒருபோதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் ஒரு குலநரி கதையை போலத்தானே இருக்குது. குலநரியாகப்பட்டது எப்படி உங்க ஒப்பனுக்கா நீ கதை போடுறியா? ஏன் போடக்கூடாது? சரி சொல்லுமா. சொல்லு, நிலைமை கட்டு போயிட்டு எல்லாம் போடுறப்ப என்ன சொல்றப்பா கண்ணாடிக்காரப்பா? சரி சொல்லுமா பாக்கலாம். என்னத்தான் பண்றதுன்னு சொல்லி பாக்கலாம். ஒரு குலநரியாகப்பட்டது கரி என்று சொல்லக்கூடிய மாமிச துண்டை கவ்விக்கொண்டு ஆற்றங்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையிலே அந்த குளத்திலே மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாகப்பட்டது குளத்தில் இருந்து நிலத்திலும் நிலத்தில் இருந்து குளத்திலும் குதித்த வண்ணமாக இருந்தது. இதை பார்த்த அந்த குள்ளநரி கறியை விட மீன் ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி அந்த கறி துண்ட பாறையிலே விழுந்து விட்டது. திரும்பி சரி மீன் தான் போனா போது நாம கறியை சாப்பிடலான்னு சொல்லி கறியை திரும்பி பார்த்தா வானத்தில் பறக்கக்கூடிய பருந்தாகப்பட்டது அந்த கறி துண்டை கவ்விக்கொண்டு ஓடியது. உண்மைதான். அந்த குள்ளநரி எப்படி கறியும் கிடைக்காம மீனும் கிடைக்காம தன்னந்தனியா தத்தளிச்சோ, அது போல நீயும் எங்க அம்மாவும் தத்தளித்தான் போறீங்க. நான் நினைச்சபடியே என்னுடைய அத்தை மகனாகப்பட்ட வீரவாள் அபிமன்யு திருமணம் செய்யத்தான் போறேன். இது இந்த சாமி கரிகாலி அம்மா மேல நான் குள்ளநரி மாதிரி நான் உங்களோட போறேன். நீ நினைக்கிறதா நடக்க போகுது. ஆமா அப்படியா? உனக்கு என்ன ஒரு அகங்காரம் இருந்தா தந்தை இடத்துல நீ எதிர்த்து பேசுவ. யாருங்க? அப்ப இறுதியாக ஒரே ஒரு வசனம் சொல்ற, நல்லா காது கொடுத்து கேளுங்க இந்த வசனத்தை. தந்தையாரே ஒரு வசனம் சொல்வேன் கேளாய். தரணி புகழ் துரியன் படைகளை வாட்டி சிந்தையாய் கல்யாண பந்தலில் வேந்தர்களை அணியணியாய் பிடித்து கட்டி எந்தனுக்கு நியமித்தவன் தலைமேல் 1000 திரி கொண்ட பெருவிளக்கை ஏற்றி வைத்த அபிமன்னராஜன் வந்துமே மாலையிடாவிட்டால் மங்கை உந்தன் மகள் கமலசுந்தரி அல்லப்பா. உண்மைதான். நடக்கிற பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியும். உன்னை விட்டா தானே அபிமன்ன வருவா, உன்னை திருமணம் செய்வோம். எப்ப என்னுடைய பேச்சு மீறினாலும் இதற்கு மேல இவனை நீ என்ன செய்யற? வீட்டுல சிறையில் அடைக்கிற மாதிரி உள்ள போட்டு அடிக்கிறோம். எங்க அப்பா ரொம்ப கோபக்காரரு. கண்ணு, எங்க அப்பா ஏதோ அதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா அது கண்டிப்பா செஞ்சிருவாரு. இதை எப்படியாவது எங்களுடைய அத்தை மகனாகட்ட அபிமன்யு கிட்ட தெரிவிக்கிற மாமா கிட்ட. தெரியாது. எழுதுறா லிகிதத்தை. இந்த பட்டம் ஸ்ரீ ஸ்ரீ ராஜகணம் பொருந்திய
அத்தை மகனாகப்பட்ட அபிமன்ன ராஜாவிற்கு அபிமன்ன ராஜாவிற்கு மாமன் மகள் கமலசுந்தரி எழுதக்கூடிய லிகிதம் என்னவென்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று சுக்லா தேவியின் மைந்தன் சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலே கமலசுந்தரிக்கும் ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் துரியனுடைய மகன் லக்னகுமாரனுக்கும் திருமணம் செய்வதாக என்னுடைய தந்தையார் நிச்சய தாம்பலத்தை பெற்றுவிட்டார். நிச்சய தாம்பலம் பெற்றுவிட்டார். இந்த திருமணத்தில் ஒருபோதும் எனக்கு விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லை. திருமணத்தை நிறுத்தி என்னை மாலையிட்டால் ஆட்சி, இல்லை என்றால் அக்னி வேள்வி மூட்டி அதிலே விழுந்து மாண்டு மடிந்து விடுவேன். இப்படிக்கு கமல சுந்தரி கையெழுத்து எங்க போடுறது? கீழே போடாயா. வாயா வந்தால கீழே போடாயா. இது எங்க போடுற? நான் பபால் போச்சல. ஆமா, தபால் பொட்டியில் போடு. அதே நேரத்திலே சுந்தரியாகப்பட்டவர் லிகிதம் எழுதி அத்தை மகனுக்கு அனுப்புகிறார். அதே நேரத்திலே ஆனவந்திமா பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய வீரவாள் அபிமன்னன் வருகிறார். இருக்க மாட்டேங்குது. யாரிடத்திலே பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம் என்று தெரியாத பேசாதே. தெரியும், நல்லா தெரியுமா? எப்படி எப்படி நல்லா தெரியுங்க. அந்த கொழுப்பேரிய உண்ட பூண்டே செங்கோட கவுண்டர் ஆசிரியர் அவரு பாருங்க. அவருக்கு பேரை அந்த திருட்டு புண்ட நீட்டான என்ன போட்டோம். நாம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போகட்டும் நண்பா. இன்னும் சீராய் வந்திருக்கும் தெய்வ சபை. இத்தெய்வ சபையிலே ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்திருக்கும் தாய் குலங்களும் திரைகடல அமர்ந்திருக்கிறார். காரணம் என்ன? எல்லாம் கூத்து விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூத்து விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கு? ஆயா. எந்த ஆயா? ஆரூர்பட்டி. அதாவது ஏரி. இது ஊரு பேரு ஆரூர்பட்டி. ஆரூர்பட்டியிலே குடி உண்டுள்ள அம்மன் கரியகாளி அம்மன். ஆயா சக்தி வந்த ஆயா. பாத்துக்க எனக்கு கோபம் வந்துச்சு. சரியான கோபக்காரன் நானு. எப்படி இருந்தாலும் அம்மனுக்காக இன்று பல்லாயிரக்கணக்கில் செலவம் செய்து நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் நல்ல உள்ளங்கள். யாரு? யாரா? பேர் சொல்லு. அது எதுவும் தெரியல, எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. என்னடா தலையில சாமி வந்துட்டா கூத்தார மணி நேரம் நின்று போயிட மாட்டா சீக்கிரம் சொல்றா. ஸ்ரீ கரிய காரியம்மன் துணை மாயாமரம் பண்ணை பழனிசாமி அண்ணா அவர்களும் வண்டிக்காரர் என்கின்ற ஐயப்பன் மகன் வெங்கடேஷ் பிஜி போலீஸ் ஐயா அவர்களும் இந்த நாடகத்துக்கு பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்து 31,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 32,000 கொடுப்பாங்க. பணம் கொடுப்பாங்க. அப்படி நமக்காக சம்பளத்தை கொடுத்து சாணத்தில் சிறந்ததானோ அன்னதானோ நமக்கு எப்படி சாப்பாடு ஏற்பாடு என்ன பாருங்க. எதனா பணியாரம் வச்சாங்க. பணியாரம் இல்லடா, அது கஜாயம். என்ன சோத்தலுக்கு வரல, சாத்தலுக்கு வரல. அதுல பாருங்க குறவு ராஜ்யத்துல புளியை கரைச்சி ஊத்தி விட்டாங்க. என்னப்பா அது? அதாவது நமக்காக அன்னதானத்தை வழங்க பலகாரமா? என்னடா ஓலகட்ட பலகாரம்? அப்பேற்பட்ட அன்னதானத்தை வாரி வழங்கி நமக்காக நாடகம் விட்ட
அருமை உள்ளங்கள் அனைவர்களும் அம்மாவுடைய அருள் பெற்று நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு வாழ அம்மன் கரிய ராதையம்மன் திருவடி இருந்தாலும் என்ன நாடகம்? அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். சுந்தரி கல்யாணம் திருமணம். இந்த நாடகத்தில் என் பேரோ வீரபால் அபிமன்னன். அபிமன்யுவா இருந்தாலும் உனைய 10 மாதம் சுமந்து பத்தாங்களே எங்க அம்மா நல்லா தெரியும். எங்க அம்மா யாருன்னா அம்மா வெள்ளையமா உங்க அப்பா ஜாகரு. நண்பா, என்னை பெற்ற என் தாய் தந்தை யாரு? என் தந்தையோ பாண்டவரிலே சந்திரகுலத்திலே வெளிவந்த பாண்டவின் புதல்வர்கள். பாண்டவின் புதல்வர் 5 பேர். ஐவர்கள் தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5 பேர். அதிலே நடுபிறந்த நாயகன். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். என் தந்தை அர்ஜுன மகாராஜன். என் தாயார் தெரியுமா? ஆனவந்திமா நகரத்தை
இருந்தாலும் அம்மன் சுபத்திராள். அம்மாவோ அம்மன் சுபத்திராள். அப்படி அம்மன் சுபத்திரைக்கும் தந்தையார் அர்ஜுனனுக்கும் நீங்கள் பிறந்தவர் எத்தனை பேர்? ஓய். நம்ம கோசைய மாமன் பொன்னுசாமி மாமா பொன்னுசாமி மாமா ஆமா நமக்காக அன்பளிப்பா கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல நம்ம பாவாயாக்கா ஆமா எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் சொல்றா. மலை போல கஷ்டம் மணி போல விலகி வாழையடி வாழையாக 6 ஆண்களாக 61 பெண்களாக 21 பெண்களாக கரிய காளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். சாமிப்பா அப்படி நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீர்கள்? நான் பாலன் பிறந்தேன் பவளமணியை போல். ஆமா பவளமணியை போல. நான் செல்வன் பிறந்தேன் செல்லக்கிளியை போல். செல்லக்கிளியை போல. தாய்க்கு தலைமகனாக நாளைக்கு ஒரு குலை போல். ஒரு குலை போல நான் ஒரே மகனா பிறந்தேன். அப்படி ஒரே மகனாக பிறந்து நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு நாடு
உங்க நாடு ஆனகுந்தி மாநகரம். ஆடகுந்தியமா நகரம். ஆனகுந்தி நகரத்திலே தாய் பிள்ளையும் தனிமையாக வாழ்ந்து வருகிறோம். இருக்கிறீர்கள். ஆமா. அப்படி ஆடகுந்தியமா நகரை ஆண்டு வந்தாலும் என் தந்தைமார்கள் எல்லாம் என் தந்தைமார்கள் தில்லி அஸ்னாபுரத்துக்கு சொந்தக்காரர். டெல்லி அஸ்தாபுரத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் என் தந்தைமார்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? ஆரணியமான கானகத்திலே ஆரணியமான கானகத்திலே இருக்கிறார். இருக்கக்கூடிய காரணம் நஞ்சர கொடியவன் நரவட்ட மாநகராதிபன் வெங்கல சரித்திரம் படைத்தானே துரியோதனன். ஆமா. ஏய் அந்த துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் என் தந்தைமார்கள் எல்லாம் ஆரணியமான கானகத்திலே வாசம் செய்து வருகிறார். ஆரணிய கானகத்திலே வாசம் செய்கிறார். ஆமா. சரி சரி. அதனால் நானும் என் தாயும் ஆனகுந்திமா நகரத்திலே நாங்க வாழ்ந்து வருகிறோம். உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? டேய் ஓய், எனக்கு வேலை என்ன? என்ன கை குத்தா குத்துறதா? இல்லடா கானகம் செல்வேன். கானகம் செல்வி. ஆரணியமான கானகம் சென்று குடிப்படைகள் குறையை தீர்க்கிறதுக்காக ஆரணியமான கானகம் சென்று வேட்டையாடுவது வழக்கம். வேட்டையாடுவது வழக்கம். ஆமா. சரி. இன்றைய தினம் வேட்டையாட வேண்டும் அல்லவா? ஆரணிய கானகத்துக்கு புறப்படுவோமா? வா புறப்படு. இப்பொழுது இந்த ஆரணிய கானகத்திலே வேட்டையாடியாச்சு. வேட்டையாடிய களைப்பிற்கு இதோ தெரிகிறது ஆலமர விச்சகம். இந்த ஆலமரத்த விச்சகத்திலே சற்று நேரம் ஓய்வெடுத்து பிறகு வேட்டையாடலாம். ஓய்வெடுக்கலாமே. ஒரு மடல் வந்து இந்த மரத்தின் நிழலிலே சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது ஏதோ கடிதம் விழுகிறது. வந்து விழுகிறது. காட்டிலே வந்த கடிதம் என்ன மர்மமாக இருக்கிறது? அதாவது கேளும் கேளும் என் அத்தை மகனே அபிமன்ய ராஜனே, உன்னுடைய ஆசைக்கும் அன்புக்கும் நிகழ்ந்த உன்னுடைய மாம மகள் கமல சுந்தரி எழுதக்கூடிய நிருபம். சுந்தரி என்னடா இல்லடா கால் அப்படியே வெட்டி போடுவோம். ஏமா மாம மகள் சுந்தரி எழுதியிருக்கிறார் நிருபம். சுந்தரி யாத்திரிகமா? நான் 5 சிறு வயது அறியாத பருவத்திலே நாங்க இருவரும் காந்திருவ திருமணம் செய்து கொண்டோம். 5 வயசுல புஞ்சே வெளியே வந்திருக்காங்க. காந்திருவ திருமணம்டா. திருமணம். காந்திருவ திருமணம் என்றால் மோதிரம் மாத்தி, அதாவது கல்யாணத்துல நிச்சயம் பண்ணும்போது மோதிரம் போடுறாங்கல்ல, அது நாங்க பண்ணதான் முத. ஓ, நீங்க தான் முன்ன பண்ணிக்கிறீங்க. நாங்கத்தான் முத பண்ணணும். எப்படி பண்ணிக்கிறீங்க? ஆமா. நாங்க பள்ளி செல்லும் பருவத்திலே ஒரு நாள் ஒரு தினத்திலே என் மாம மகள் குளக்கரை ஓரமா அழுது புலவி கொண்டிருந்தாள். அழுகுரல் சத்தம் கேட்ட உடனே நான் என்ன செய்தேன்? மாமா மகளே சுந்தரி, என்னம்மா ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டேன். மாமா, என் கையில் இருந்த மோதிரம் நான் இந்த குளத்து அருகாமையில் விளையாடி கொண்டிருந்தேன். உள்ளே மீன் மச்சம் மீன் என்ற மச்சம் விளையாடி கொண்டிருந்தத நான் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்ப என் கையிலே இருந்த மோதிரம் கலண்ட இந்த குளத்திலே விழுந்து விட்டது.
விட்டது மாமா அப்படின்னு உரைத்தால் நான் என்ன செய்தேன்? இதுக்கு அழுவுற அழுகாது, நான் அந்த மோதிரத்தை எடுத்து தருகிறேன். அப்படி எடுத்து தந்தால் எனக்கு நீ என்ன தருவாய்? அப்படியே புத்தி இருக்குது. ஆமா அப்படி என்று கேட்டேன். அப்ப என் மாமா மகள் சுந்தரி சொன்னார், மாமா நீ எதை கேட்டாலும் தரேன், அப்படி என்று சொன்னார். சரி, உடனடியாக நான் குளத்திலே பிரித்து மோதிரம் கல்யாணி மோதிரத்தை எடுத்து வந்து கொடுத்து, சரி சுந்தரி நீதான் எனக்கு வேண்டும் அப்படி என்று அப்படியே நாங்க மோதிரத்தை மாத்தி திருமணம் செய்து கொண்டோம். அப்படியே போட்டுக்கிற திருமணம் செய்து கொண்டோம். அதனால் இன்றைய தினம் லிகிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாளே என்று பாருங்கள். அத்தை மகனே, அபிமன்ன ராஜனே, என் மாமா மகனே, நான் எழுதக்கூடிய நிருபம் எதற்காக எழுதியிருக்கிறேன்? என் தந்தையார் ஆடு மேய்க்கும் புத்தியால் அருவிலந்து மாடு மேய்க்கும் புத்தியால் மதித்து, சரி அந்த கொல்லிக்கண் படைத்த குள்ள மகன் துரியோதனன் அவனுடைய மகன் லக்கினகுமாரனுக்காக எனக்கும் லக்கினகுமாரனுக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி சுற்றுலாதேவி மைந்தன் சூரிய உதயமாவதற்கு முன்பதாக லக்கினகுமாரனுக்கும் எனக்கும் திருமணம் என்று என் தந்தையார் நிச்சயிக்கப்பட்டார். ஏய் மனத்துக்கு ஆசைப்பட்டு என் மாமன் பாவி மஞ்சள் செய்திருக்கிறான். ஏய் கரிமூஞ்சி பையா, ஏய் கண்ணா, நான் மற்றவாளை வச்சுக்கிச்சுன்னா காலை வெட்டி விடுவேன். எங்க மாமனை பேசுறா, எங்க மாமன் அவரு செய்திருக்கிறார். அதனால் சரி எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து என்ன மாலை இட்டால் ஆச்சு, இல்லை என்றால் எரிகிற அக்கினியிலே நானும் விழுந்து மடிந்து விடுவேன். சுந்தரி எழுதியிருக்கிறார். ஐயோ சுந்தரி, சுந்தரி செத்து போயிட்டா. நான் என்னங்க கேட்டியா வருது வாய அப்படி கெஞ்சுற? ஒருபோதும் சுந்தரி நான் இருக்க போவதில்லை. என் தாய் இடத்திலே சொன்னால் என் தாய் உடனே சென்று மகனுக்காக சுந்தரியை பெண் கேட்டு வருவார். ஆமா, அதனால எங்க அம்மா கிட்ட போலாமா? தப்புங்க, கல்யாணம் பண்ணி அங்க எடுத்த போனோம், அம்மாட்ட போக கூடாது. பேயர் மாதிரியே அப்புறம் பேயாதுங்க. ஆனா செத்து போனோன்னு அதனால அந்த கறி கல்லா உட்காந்துக்கிட்டான். எங்க அம்மா இடத்துல சென்று எங்க அம்மா பிடிக்குதுன்னா எங்க அம்மா கிட்ட பிடி போய் அருகில காலை வச்சு நிற்கிற கிட்ட போய் அம்மா எனக்கு சுந்தரி வேணும், சுந்தரி இல்லைன்னா கெஞ்சாது சொல்லணும், சுந்தரி இல்லைன்னா தங்க வேலை கொண்டு தங்க வேலை செத்து போயிடுவாமா, அதனால இப்ப எங்க அம்மாவை பார்க்கணும் புறப்படு. அதே நேரத்தில் அழகு சுபத்திரை சபைதற்பா ஆண்டோர்களும் சான்றோர்களும் குரு பெரியவர்களும் அனைத்து கலைகளும் கற்றுணர்ந்த மாமேதைகளும் பொன்னிவான்களும் சிங்கார மேடையில் தெய்வீக சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது வெற்றி பேருக்கும் நம்ம கலைக்குழுவின் சார்பாக மனமான வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் அபிமன்னன் சுந்தரி மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் நாடகத்தில் நான் யாரு, நான் வந்த நோக்கம் என்ன?
என்னுடைய பேர் தான் அதாவது சுபத்திரா என்று அழைப்பார்கள். என்னுடைய பேரோ அழகு சுபத்திரை. ஆமா ஆமா. அப்படி சுபத்திரையாக இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யார்? என் தாய் அதாவது வடமதுரா தேசத்தை ஜெகதோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய என் தந்தையார் வசுதேவர். உங்க தந்தையோ வசுதேவர்? ஆமா. என் தாய் தேவகி ரோகிணி. உங்க தாயோ தேவகி ரோகிணி? ஆமா, நான் ரோகிணிக்கு மகளாக பிறந்தேன். ஆமா. இப்படி வடமதுரா தேசத்தை ஜெகதோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய வசுதேவருக்கு தேவகி ரோகிணிக்கு நான் மகளாக பிறந்து நான் 16 வயது பருவம் மங்கையான பிறகு உனக்கு செனவஞ்சி போட்டிருக்கணுமே. நான் யாரை மாலையிட்டேன்? யாரை மாலையிட்டாய்? அடியே அவன் என் குலத்து வேந்தர். அவருடைய குலத்து வேந்தர். அடி அம்மா அம்மா குருநாடு குருகுலம்மா பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் சந்திர உதயத்தில் பிறந்ததால் அவருக்கு முதல் பெயரே பர்குணன் பெயர் வைத்தார்களாம். ஓ, பர்குணன் என்று பெயர். இந்த 14 உலகத்துல கூட அவருடைய அழகுக்கு நிகர் யாருமே இல்லையா? அவருடைய அழகுக்கு நிகராரு இல்ல. ஆமா, அப்பேற்பட்ட அழகு. ஆமா. என்ன அழகு? அம்மம்மா, என்ன மாலையிட்ட மணவாளருக்கு என்ன அழகு தெரியுமா? எத்தனை அழகு? எத்தனை அழகு? முள்ளங்கால் உமைய மாணிக்கம் பாலத்தில் செந்தாமரை கணுக்காலில் கொடுத்து முழங்காலில் முத்துமானுக்கு இடுப்பில் ஒட்டிமான தொப்பலில் அமர்ந்த கலசம் மார்பில் கவசம் முதுகில் மச்சரேகம் தோல் புஜம் கழுத்தில் சிவன் மாலை மற்றும் உத்திராட்சி மாலை கையில் தனதாக பல்லில் பரசவேணி நாக்கில் நட்சத்திரம் காதில் குண்டல மயில் தோகை போல் கண்ணிமை மயிலை போல் கண்வெளி நெற்றி எதிர் ரோம சிரசில் பெரும முடித்தால் வரும். இப்படி வர்ணிக்க முடியாத அழகு உள்ளார். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் நம்ம அழகிட்டு ஆமாடி அர்ஜுன மகாராஜனை மாலையிட்டு உனக்கென்ற குழந்தைகள் உண்டு இருக்குதா? அழகான ஒரு குழந்தை பேரு அபிமன்யு. ஓ, அபிமன்யு. ஆமா, வீர அபிமன்யு. வீர அபிமன்யு. ஆமா, அபிமன்யு பெற்றெடுத்து இந்திரபிரஸ்தல 23 ஆண்டு காலமாக சிறப்பாக வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்து செய்த வஞ்சகத்தால் மன்னர் வனத்துக்கு போயிட்டாங்க. மகனோடு தன்னந்தனிமையாக ஆன குந்தியமான வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சரி, இருந்தாலும் என் மகன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அவன் வருவானா? என்னப்பா எழுதிருக்குது? ஏன் அழுகுற? என்ன காரணம்? என் மாமா மகள் சுந்தரி எழுதிருக்கிறார். அம்மா நிருபம். சுந்தரி என்ன எழுதிருக்கிறான்? என்ன தெரியுமா எழுதிருக்கிறார்? என் தந்தையார் மாடு மேய்க்கு என் புத்தியார் மதியிட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பாவி அந்த கல்வனுக்கு துரியோதனுடைய மகன் 8
லக்கினகுமாரனுக்கும் சுந்தரிக்கும் விடிதந்தாம் தேதி சுக்காதேவி மைந்தன் சூரிய உதயமாவதற்கு முன்பதாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டார் அம்மா. அதாவது மாமன் மேல இருக்க அன்புனால கூட தவறா கூட எழுந்திருக்கலாம்ல, இருக்காதுங்கிறியா? இல்லம்மா, ஏதோ இதுல சூழ்ச்சி இருக்கிறது. இல்லனா சுந்தரி நிருபம் எழுதி அனுப்ப மாட்டார். அப்படியானா நீ நிச்சயமா அங்கு சென்று எனக்காக வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கலாதேவியின் மைந்தன் சூரிய உதயம் அவருக்கு முன்பதாக திருமணம் செய்து விடுவாராம். அதனால் எனக்காக சென்று நீ பெண் கேட்டு வாமா மாமன் இடத்திலே. வருகிற வெள்ளிக்கிழமை 8 நாள் இருக்குதுல்ல கண்ணே. அப்பா கழுத்து மேல கட்டி வச்சு அடுக்கக்கூடிய திறமை கூட உண்டு. இருக்குது. நீ போனா அவள் எடுத்து ஏதோ தப்பா பேசுவேன். அத்த மாமனு கூட பார்க்க மாட்டேன். அதனால நானே அவளிடம் சென்று அது என்ன கேட்டு வரேன். வீட்டுல நான் போயிட்டு வந்துமா? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போய் என் மாமா மகளை கையை பிடித்து இழுத்து வருகிறேன். அதாவது நல்லது கிடந்த 4 பேர் வேணும். முன்னால ஒரு பொண்ணு பார்க்கணும், ஒரு ஆள் தான் போய் ஆகணும். அப்புறம் எத்தனை பேர்னால போலாம், பார்த்துட்டு வரேன். அப்படியா? தவற கூட இருக்கலாம்ல. சுந்தரி இழந்த என்ன போயிட்டு வரட்டுமா? என்னப்பா சுந்தரி இல்லைன்னா நான் ஒருபோதும் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு நீங்க சுந்தரியோடு தான் வரணும். பெத்த தாயோட சுந்தரி தான் பெருசா? தாய்க்கு பின் தான்னு சொல்றேன். சரிப்பா, நான் அன்பே காந்திரவ திருமணம் செய்து விட்டோம் அல்லவா? ஆமா, காந்திரவ திருமணம் 5 சிறு வயது அறியாத பருவத்திலே காந்திரவ திருமணம் செய்து. அதனால் சுந்தரி இல்லைன்னா நான் மாண்டாலும் மாண்டு விடுவேன். தாயே, நான் போயிட்டு வரம்பா, டைம் ஆகுதுப்பா. தேடி அம்மா, வெறுங்கையோட போக வேண்டாம். நம்ம ஜாதி ஜனத்துல பொம்பளைங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்மளோட நீங்க போயிட்டு வா. புடவை எடுத்துட்டு நீ சீர்திருத்தியோட போனாதான் அங்க உன்னை ஏத்துக்குவாங்க. அதனால நகை நட்டு புடவை இதெல்லாம் எடுத்துக்கோமா. அப்படியா? போயிட்டு மாலா கொட்டு மாலமா நேரத்துக்கு தகுந்த இதை கொடுங்க. அம்மா வரும்போது பொண்ணாடத்தான் அம்மா பொண்ணாடத்தான் வருவா. நீ வரும்போது பொண்ணோட தான் வரணும். சரி, போயிட்டு வா. எங்க அண்ணனுடைய அண்ணனை தோரைக்கு வந்துட்டோம். வச்சு மேய்ச்சி விடுவாங்க. அது இங்க வந்திருக்கிறது. அதாவது சங்க தோரைக்கு வந்துட்டோம். வீட்டு அரண்மனை எங்க அண்ணன் மட்டும் இருக்கிறாரா? எங்க அண்ணனோட மனைவிமாரு 8 பேர் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க யாரும் இருந்தாங்க. அப்புறம் போடுவாங்களா? போயிட்டு பாத்துட்டு வா, யாரு இருக்கிறாங்களா? யார் சாம்பவி யாரு இருக்கிறாங்களா பாத்துட்டு ஒய்யா. அண்ணன் மட்டும் தான் இருக்கிறா. அப்படி தங்கச்சி வந்திருக்கிறான்னு சொல்லு. சாமி கடவுளே, தங்கச்சி வந்துருக்குதுங்க.
சுபத்திரா என்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஏய், ஏழை, சொல்லி வாடா. எட்டு வரலாங்க. எட்டு வரலாமே, தங்க வரலாங்க. போய் பால் எடுத்து வா. போய் பால் எடுத்து வா. ஏய், போய் நெய் எடுத்து வா. போய் நெய் எடுத்து வா. அண்ணா அதாவது ஏம்மா இந்த சங்க தோரைகளை கால எடுத்து வைக்கிற போது பார்த்த பக்கமெல்லாம் வெளிச்சமாவே இருக்கிறது. ஆமா ஆமா அதாவது அங்க பார்த்தாலும் ஒரு ஒளி வீசுகிறது. சரி ஆமா ஆளுங்க எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. வாழை மர தோரணங்களும் பலவிதமானது நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒண்ணுமே தெரியல என்னன்னா நல்ல விஷயம் நடக்குதும்மா. ஆமா நல்ல காரியமா. ஆமா எனக்கு தெரியவே இல்லையே. சென்று வேலையில திருமணம் நடக்க போகுது. பைத்தியமா ஏமா முன்னே 8 பட்டம் அதாவது 8 பொண்டாட்டி இருக்கிறாங்க. மறுபடியும் எத்தனை தான் கட்டுவ நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அண்ணன் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசாயுது. பிள்ளை தலைக்கு மேல இருக்கும் போது கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் சொன்னேன். நீ என்னன்னா எத்தனை நீ பண்ண ஒண்ணுக்கு ரெண்டு ஒவ்வொருத்தருக்கு மூணு எத்தனையோ பண்ணுவேன். இப்பதான் ஊரு முழுசா பத்திரிக்கை வச்ச. சரி இன்னைக்குதான் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போலாம். சற்று நேரம் வந்து தூங்கிட்டு போலான்னு நான் நினைச்சேன். நான் நினைக்கும் போது நீ வந்துட்டு பாத்தியா, இதுதான் என் உடன் பிறந்த தங்கை பாசங்கிறது. அண்ணன் அண்ணன் நம்மளை கூப்பிட்டா என்ன கூப்பிடலாம் என்ன தானே போலான்னு சொல்லிட்டு மனதில எதுவுமே நினைக்காம வந்த பாத்தியா, நீ எல்லாமே என் உடன் பிறந்த தங்க. நம்ம திருமணம்னு சொல்றீங்களே, யாருக்கு திருமணம்? திருமணம் யாருக்கு தெரியுமா? என்னுடைய நகல் இருக்கிறாள் அந்த கமல சுந்தரி. அதாம மருமக. என் மருமக. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. கமல சுந்தரி அவளுக்கு என்ன திருமணம்? ஆமா மாப்பிள்ளை யாரு? என்ன தங்க அண்ணனை போய் இப்படி நினைச்சிட்டு பாத்தியா? என்னைக்காவது நம்ம உறவு வெட்டிட்டு போகணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கேன். அதனால எப்பொழுதும் என் தங்கச்சி எனக்கு வேணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு தான் நான் பெண் கொடுக்குறேன். என் வீட்டுக்கா? ஆமாமா என் வீட்டுக்கு நிறைய பேர், அதாவது பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் என் வீடு தான். இந்த கௌரவர் இருக்கிறாங்க, அவங்களும் என் வீடு தான். இது பங்காளி தான், சொந்த பந்தம் தான். இது யார் வீடுன்னு தெரியலையே. உங்க குடும்பத்துக்கு தான் பெண் கொடுக்குறேன். எல்லாம் தான் எங்க குடும்பம் தான். அஷ்டபரத்தை ஆளக்கூடிய ஜனத்தோட வரிமானம் செய்து வரக்கூடிய லட்சணகுமாரனுக்கு தான் என் பிள்ளை கொடுக்குறேன். ஆமாம்மா கண்ணவர் உன்னோட மைத்திரர் தானே, அதுவும் உங்க குடும்பம் தானே, உங்களுக்கு தானே நான் பெண் கொடுக்குறேன். அண்ணா 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 மாயவா அண்ணா
என்ன கலக்கம்? என் மகனாகிய அபிமன்னனுக்கு பெண் அதாவது அபிமன்னனுக்கு பெண் கேட்கலான்னு வந்திருக்கிறேன். எப்படி 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 எப்படி? என் மகனாகிய அபிமன்னனுக்கு பெண் கேட்கலான்னு வந்திருக்கிற மகள் கமலசுந்தரி. அவனுக்கு மகள் வேறு இருக்கிறானா? என் மகன் யானை கட்டி மடி மீது நடப்பழகி தோளான யானை கட்டி நடப்பழகி இந்திரபுரத்தில் இருக்கின்ற போது உங்களோடு தவழ்ந்து விளையாடுனா இன்னைக்கு மகன் இருக்கிறானான்னு கேக்குறீங்க. இதான் வாகனம் உள்ளவன் வலிக்கு அஞ்ச மாட்டான், வஸ்திரம் உள்ளவன் சபைக்கு அஞ்ச மாட்டான், படை உள்ளவன் படைக்கு அஞ்ச மாட்டான்னு சொன்னவாங்க. அத்தனை இருக்குது இப்படி நடுத்தருவில் விட்டு கேவலப்படுத்துகிறாய். நியாயமா தர்மமா நீதியா சொல்லுங்க. இந்த அண்ணன் வீட்டுக்கு நீ பெண் கேட்க வந்தல்ல, நீ பெண் கேட்க வரக்கூடிய நேரமா இது. இந்த அண்ணன் வீட்டுக்கு நீ பெண் கேட்க வந்திருக்கணும். நீ எப்ப நீ பெண் கேட்க வந்திருக்கணும் தெரியுமா? இன்று வந்த தங்கையால வந்து வெள்ளிக்கிழமை 8ஆம் நாள் சுக்கரபட்சத்துல திருமண முடிவாயிருச்சு. ஒப்புக்கிட்டேன் மூலமா மாத்தியாச்சு. அதனால இப்ப வந்து கேக்குறது நியாயமாமா? கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நேற்று வந்த தங்கையால அந்த தங்கையால நேற்று வந்திருந்தா பெண்ணை கொடுத்திருப்பேன்னு சொல்லிருப்பேன். இன்னைக்கு நீ வந்திருக்கிற அண்ணா, நீங்க சொல்வது என்ன நியாயம் சொல்லுங்க. மாற்றாம இருந்திருந்தா என்ன பண்ணு கேட்கறேன். கையை பிடிச்ச கூட்டிட்டு போன வேண்டாம் சொல்ல போறேன். நாட்களாக உன்னதான நான் நம்பி இருந்தேன். தாய்க்கு பிறகு தாயாகவும் தந்தையாகவும் அத்தனை தானாட விட்டாடு தன்னை சதையாடு. எனக்கு அண்ணன் தம்பி என் சொத்து சுகம் இந்த உலகமே உயிரே நீந்தாடு நினைச்சிருந்தேன். அண்ணா ஒருபோது அண்ணனை தப்பா நினைக்காத. உன் மேல நான் பாசலாம இருக்கணும். மோசம் செய்யறாளா அத்தனை சொல்லி பத்திரிக்கை பேர போன போதுதான் தெரியாம உன் மேல நான் எவ்வளவு தப்பா நினைக்காத. காலை கூட நான் பிடிச்சு கேட்கிறேன். என் மகனாகி அபிமன்யுக்கு உன் மகளாக சுந்தரி கொடுப்பேன் என்று ஒரு வார்த்தை அதுவே போதும்.
நான் பாக்கியவத்துல தாம்பல மாத்திட்டேன். ஒரு மனுஷனுக்கு இந்த பிராணத்தை விட சொல்தான் முக்கியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். உயிரா போனாலும் சரி, சொன்ன வார்த்தை என்னைக்கே மாத்தி பேசக்கூடாது. நான் வெள்ளை தாம்பல மாத்துறது உங்கம்மா வெள்ளிக்கிழமை திருமணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல இங்க வந்து நீ அழுதுகிட்டு இருந்தா பாக்குறீங்க என்ன நினைப்பாங்க? இந்த கண்ண வீட்டுல நடப்பது திருமணமா இல்ல ஏதாவது இலவு காரியமா நினைக்க மாட்டாங்க. இப்படி வந்து வீட்டு முன்னாடி ஒப்பே வச்சா என்ன நினைப்பாங்க? சொந்த பந்தம் அழைத்து வழங்கக்கூடிய நேரமாகி விட்டது. உனக்கு என்ன இல்ல? நாட்டுல உனக்கு என்ன இல்ல? நாட்டையே நான் அழகுதியா பட்டணத்தை கொடுத்து வச்சேன் உனக்கு என்ன வேணுமான நகர்முறையில போய் எடுத்து நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், சொத்து வேண்டாம், காசு பணத்துக்காக நான் வரல. பாசத்துக்காக வந்திருக்கிறேன். அண்ணன் விட்டு சொந்த விட்டு போக கூடாது, ஒரு விட்டு போக கூடாதுன்னு சொல்றேன். தங்கா ஒரே புண்ணியம் அண்ணா. அண்ணா நம்ம சேர்ந்து பிறந்தக்கண்ணா, நம்ம சேனப்பால உண்ணும். இன்னைக்கு தங்க இருக்கிறார் என்று மறந்து துயருக்கு பெண் கொடுக்கிறேன் தெருவில் விட்டுட்டீங்க. தங்கா உன்னை நான் திருமணம் செஞ்சு கொடுத்து பாண்டவர் காலகத்துல வாழ்றாங்க, சிரமப்படுறாங்க. உன்னை கட்டி கொடுத்தா பட்ட சிரமம் போதும். மகனையும் கட்டி கொடுத்து சிரமப்படணும்னு எந்த தந்தையால் நினைப்பாங்களா? அதனால உன்னை எந்த தவறாக நினைத்ததில்ல. அழுக வேண்டாம் அம்மா. நடப்பது அடைந்து உனக்கு பின்னால தெரியும். வீட்டு முன்னாடி இப்படி அழுகாத. கூட பிறந்த தங்கச்சி நான் பாக்கிறேன். இதே நேரம் வேற யாராவது வீட்டு முன்னாடி என்ன அழுதிருந்தா கழுத்தை பிடிச்சு இன்னால துரத்தி உரிமோடு தான் கேட்டுக்கிறேன். யாரும் எங்கேயாவது நான் போக முடியுமா சொல்லு? யாரு இருக்கிறாங்க? உரிமைக்காரி இன்னும் ஆவாதனால கல்யாணம் அறகல்யாணம் முடிஞ்சு போச்சு. போயிட்டாரு. எப்படி போய் தர முடியும் தங்கா? ஏன்னா நீ சொல்வது வாஸ்தவமான. நீ பெண்ணை கூட கேட்கறதுக்கு ஒரு நாய் இருக்குதுப்பா. ஏன்னா 10 பேர் அறிய 12 அறிய கல்யாணம் செஞ்சுட்டா உனக்கு நல்ல புத்தி இருக்கும். எப்படி செய்வது எப்படின்னா பாதி கல்யாணம் முடிஞ்சா எப்படி உனக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாம வந்து அர்ஜுனோட கூட்டிட்டு போனதுனாலதான் உனக்கு இப்ப பண்ண அந்த புத்தி இருக்குது. புறப்படு வெளிய. கண்ணா தாயோட அங்கத்துல கூடி வந்தா உனக்கு மனசு இல்லையா? அடக்கல்லாட மனது கரையில
என்ன பார்த்து பாசம் இல்லையா கல்லு மனுஷானு கேட்குது. அழுக வேண்டாம், புறப்படு சீக்கிரம். உன் மகளாகி கமல சுந்தரி என் மகனை தரன்னு சொல்லு, விட்டு போறேன். நீயே போனா உனக்கு மரியாதை, நானா உன்னை அடிச்சா அவ மரியாதை. பாதத்துல நான் செத்தாலும் பரவாயில்லடா கண்ணா. மகனத்துல போய் பெண்ணு தரணுன்னு அழைத்து வந்துருச்சு. அடிச்சு கொண்டபடி செத்தால் சரி எடுத்து பொறிச்சு விட்டு கல்யாணத்தை நடத்த தவிர ஒருபோது நான் நடத்த மாட்டேன். சொல்லி கொடுக்கல பையனுக்கு சொன்னால தாம்பு கட்டி ஓட்டிட்டு ஒரு ஆளடா கூட பிறந்த பாடுறா நடிக்கிற பாடா ஒரு ஆளா ஏடா ஏடா நீ எனக்கு உனக்கு ஏணி வச்சுட்டுமா பாய் போட்டா படிக்கிறது ராமாயணம் இருக்கிறது ஆறு போறது போக்கு அரசு சொல்றது தீர்ப்பு நீ சொல்றதெல்லாம் பெருசா தெரியுது. யாருக்கா நாய் வாய்த்த நாய் வருஷத்துக்கு நாய் போக்கட்ட நாய் போக்கட்ட நாய் தட்ட நாய் வெட்டிக்கட்ட நாய் நாடோ நாய் திக்கட்ட நாய் சேர்த்து ஆளடா யாரா நீ என்னடா தம்பியா மாமனா மச்சனா சித்தப்பா பெரியப்பா கொடமா கோத்தமா ஜாதியா வல கேட்டாரா நீ யாரா நீ அடிச்சு கொன்னே கூட போடுது. ஏதா இந்த செருது மேல என்னுடைய போவதல்ல வந்து முட்டை குடி கட்டறா யாரா தோறீங்க ஒப்பந்தம் பாச்சலாம் ஒரு பொம்பளை கூட நீ சண்டை போடுறல அன்னைக்கு சராசந்தர பயந்துக்கிட்டு எதுக்குடா சங்கி தோரைக்கு போய்க்க சொல்லிக்கிட்ட சராசந்தர சங்கிங்களா சாந்தனா வரவாங்கடா. அதனால அது உனக்கு தேவையில்ல. இந்த ஓக்கத்துக்கு கூட்டுறா என்னடா ஒரே சண்டையாக்குதப்பா கல்யாணம் என்னமா போய் சொல்லிக்கிறாங்க மாத்திர 5 நான் தான் ஏமாந்து காலத்தை விட்டு வாக்கடிச்சு விடுவேன். இந்த நாட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த தோரையை விட்டு போறேன். என்னுடைய இடத்துல நிக்காத பாடு வரையா பாதி மாளிகை எம்ப தெரிய ஒரு வார்த்தை பண்றேன்.
இங்க பாரு அவன் கருவா புண்டு அவன் வேண்டாம். இவன் மட்டும் எனக்கு என்ன வேலை அவளுக்கு எனக்கு சத்தியமா இருக்குதுல்ல ஆமா ஆமா அவ குண்டினா கொடுக்குறான் புட்டின்னா கொடுக்குறா புண்டி புண்டி. இங்க பாரு வீட்டுல இருக்கிறாங்க பாத்துட்டு வா. கூட்டிட்டு வாங்க தாங்க நாட்டி வந்துக்கிறாங்க அது அப்படியா? அம்மா அம்மா ஓய் எம்மா ஓடமா சுத்தியே போயிட்டான் அம்மா ஆஹா அடியே தாலி மேலா எப்படி போறீங்களா ஏண்டி என் புரிஞ்ச கல்யாணம் வெடிஞ்சா கல்யாணம்ங்கறாங்க ஏன்னா அவன் பாட்டுக்கு அங்கங்க இருந்தா ஏன்னா ஐயகிட்ட எவனா போறது இல்லாம ஏன்னா தோட்டிக்கிட்டு போனியடா முன்ன ஏன்னா எத்தனை பேர்த்து தான் போகணும் இல்லாம நான் இப்ப பேத்துக்கிட்டு போனீங்கன்னா பூதி கிழிஞ்சு போயிருந்தீ. பேச்சு போவேன். வா 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 ஏய் அந்த அரிசி எடுத்து அடுப்புல போட்டு நான் முன்ன சீக்கிரம் வேவட்டும் உழவைக்கிட்ட முன்னதெல்லாம எங்கதான் போன உள்ள நேரம் நீ ஏதாயா இருக்கிறேன் வாடா, சீக்கிரம் ரெடி பண்ண வா பண்ணிட்டே இருக்கிறேன். வா வா யாரு இது அண்ணி யாரு சுபத்திரையா அப்படித்தான் ஜோறு போடல அம்மா ஜோறு போடல. சுபத்திரா வா, 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 வா. நீ எல்லாரும் இருக்கா? நல்லா இருக்கியாம்மா? பரவாயில்ல. அப்பா, நானே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். எப்படியா நீயா என்னை பார்க்கறதுக்கே வந்திருக்க? ஏய், சண்டாளா டேய். ஒரு வேலைகளுக்கு வச்சே போச்சுடா இதெல்லாம. ஆனா வெடிச்சோடனே கல்யாணம். ஏய், நாத்தி விட்டு போய் பத்திரிக்கை வைக்கணுமே அப்படின்னு ஓடலான்னு சீலை தூக்கிட்டு பிடிச்சிட்டே ஓடலப்பா. ஆனா போய் பார்க்கலாம்ப்பா. ஏய், நான் சொல்றது வேற, நீ சொல்றது வேறடா. ஏய், பொண்ணானே. எப்படி ரெண்டு பேரும் மட்டும் சரியா இருக்கு. அதனால இங்க பாருமா சுமித்ரா, இன்னைக்கு தானே வந்திருக்கிற. சரி வந்தது பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை மிச்சம் ஆகி போச்சு. சரி வந்தது வந்துட்டேன். ஏன்னா டேய் நாதாரி பத்து பையனா எங்க ஆயாலும் இங்க நல்லா அப்படியே பெரிய பட்டு போடுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு அது எடுத்துட்டு அந்த சொசைட்டில வாங்கி வச்சிடல அந்த பட்டு போடு எடுத்து கூட கட்டி போட்டும். நானே ஒரே வேலையை ஒரு வேலையை செய்ய முடியுமா? சீக்கிரமா என்னோட ஒரு வேலை செய்வா. சரி சரி இருக்கட்டும் சரி 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 அண்ணி அம்மா ஜோறு அதாவது மாவில தோட்டங்களும் வாழை மரங்களும் இங்க பார்த்தாலும் ஒரு பந்தல் ஜெகஜோதி இருக்குது கூட்டம் அதிகமா இருக்குது என்னன்னே காரணம் ஏதாவது விசேஷங்களா சுமித்ரா, இவ்வளவு நேரம் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு நேரம் இது தெரியலையா? கேளுங்க, நான் தாசியில இருக்கிற சாயத்தா இவ்வளவு நேரம் சுபத்திரிக்கு ஒண்ணுமே தெரியலையா? இவ்வளவு நேரம் கத்திரத்தை மிச்சமாகி போச்சு. ஆனா அஷ்டாவிரத்தி ஆண்டு வரைக்குரிய லக்கிரகுமார் இருக்கிறார்ல, 8 தேர் ஒன்னா ரதத்து ஓட்டக்கூடிய அந்த லக்கிரகுமாரனுக்கும் என் மக கமல சுந்தருக்கும் விடுஞ்ச கல்யாணம். என்னடா எத்தனை தேர் ஓட்டுறாங்க? 8 தேர் ஒன்னாகவே ரதத்து போட்டு ஒன்னாவே போட்டு ஓட்டு வரான். ஆமா 8 தேரா. அதை நான் பார்த்ததே ஓட்டுக்கார சொல்றதுன்னு தெரியாது இல்லாம நான் எதுக்கு போய் அதை அதிசயத்தை பாக்குறேன். அண்ணி எம்மா ஜோறு என் கூட இருக்குறப்பா போய் நேரம் உட்கார்றேன். நீ போய் நேரம் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறேன் கொஞ்சம். அது இருக்கட்டும். நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நேரம் எதுக்கு வந்தேன் தெரியுமா? அதாவது என் மகனாகிய அபிமன்னனுக்கு உன் மகனாகிய கமலசுந்தரி வந்திருக்கிறேன். என்ன சொல்றேன்? எங்க பாருமா, என் மகளுக்கு லக்கிரகுமாரனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். போக முடியுமா முடியாதா? அப்ப என் மகனுக்கு முடியாதா? கொடுக்க முடியாது. ஆஹா. பரவாயில்ல, நீ கொடுக்கறனாலும் பரவாயில்ல. பண்ணங்கள சத்தியம். ஆதியில நம்ம உறவு மட்டும் அதிலேயே என் முகத்தை பாராய் உன் மருமகன் பருமினானோ. பாரு, இந்த மண்ணுல இந்த நாட்டுல தலையில உன்ன போல சதி செய்வர பார்த்ததில்ல. அன்னைக்கு நதிக்கரையில நம்ம சத்தியம் பண்ணமல்ல,
அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லிட்டு பெண்ணு தரன்னு சொல்லி ஆதி வெங்கடி சத்தியம் பண்ணி எனக்கு ஒண்ணும் ஞாபகமே இல்லையே. என்னது எனக்கு ஞாபகமே இல்லை சுபத்திரா. சத்தியம் பண்ண தெரியலையா? தெரியலையா? ஏன் தெரியுமா? இந்த வசதியா இருக்கிற ஒரு படி ஆனா கீழ்படி மறந்துதான் செய்வீங்க. எப்பவும் அப்படி மறக்கிறாரு. என்கிட்ட என்ன இல்லாம இருக்குது இல்லாம அதான் இருக்கிறதுனாலதான் மறந்துட்டு இப்ப என்ன பண்ணலாங்க? அந்த சத்தியம் என்ன ஆச்சு? அங்க போய் பாக்கலாமா? சத்தியம் ஆமா அன்னைக்கு எத்தனை சத்தி பண்ணோம் தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? தெரியா? சரி பாக்கலாம். சரி போப்பா போடி பாக்க. நீ என்னதான் தெரியும் பாக்க. அம்மா தாயே கங்கா தேவி கங்கா பவனி மாதா உன்னை வச்சுதான் சத்தியம் பண்ணோம். கமல சுந்தரி இவ வயிற்றுல, அதாவது என் அண்ணி லட்சுமி வயிற்றுல பெண் குழந்தை பிறந்தா அன்னைக்கு சத்தியம் பண்ணா. சொன்னாலா இல்லையா? நீங்க மட்டும் சொல்லுங்க. உண்டு உண்டு உண்டு. இது கங்கா. இது அலையோட அலைமோத சத்தம் தானே எனக்கு காதுல கேக்குது. அப்படியா? ஆமா, இது சத்தியமே இல்ல. சரி, அந்த அதாவது அரச மரத்துல இருக்கிற பிள்ளையார் இருக்கிறார்ல, அவராவது கேட்டு பாருங்க. பிள்ளையாரே, நீங்களாவது சொல்லுங்க, என் அண்ணி சொன்னது உண்மையா பொய்யா? உண்டு உண்டு உண்டு. அந்த அரச மரம் அந்த அலையில அந்த அரச மரத்துல மேல ஆடுதுல்ல, காத்து ஆடுதுல்ல, அதனாலதான் சல 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 காத்துக்கு ஆடு தெரியாது. மாடு மேய்க்க இடியர்களே, மாடு மேய்க்க அண்ணன் மாடு மேய்க்க இடியர்களே, நீங்களாவது சொல்லுங்க, அண்ணி சொன்னது உண்மையா இல்லையா? உண்டு உண்டு உண்டு. எனக்கு காதுக்கே இல்ல இல்ல இல்லன்னு தான் கேக்குது. இப்ப பொண்ணு இல்ல, போக முடியுமா முடியாதாடி? அடி வளவல்ல பேசுற வாய்க்கடா. பிள்ளை பத்தா எனக்கு தான் கேடாது இல்லாம ஒரே ஒரு பிள்ளை பத்திருக்கிறேன். வெடிஞ்சா கல்யாணம். இப்ப சண்டைக்கு வந்திருக்கிறியா இல்ல நீ இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கிறியா? சண்டைக்கு வரல, பெண்ணு குடுக்கறியா இல்லையா அதுதான் கேட்க வந்தேன். ஒண்ணுமில்ல போய் என்னடி அண்ணி கூட வாடி போடுங்கிற அப்படியா? நீ எங்க பிறந்த எங்க வளர்ந்த எதுல இருக்குது எனக்கு தெரியாதா? ஏண்டி என்னமா வழியத்த குதிக்க வண்டியில வரதா சாமான்? என்னடி பேசுவா? என்ன சொல்ற? என்னடி பொண்ணு என்னமா மானகட்ட கூதி மலை மலை பெஞ்சா மகனை ஒத்து வெள்ளம் போச்சான். ஐயோ ஆயா பேசுறா பாரு, அடுக்கிற முழுக்கத்த அம்மாசிர ஓட்ட போட்டு நீ என்ன ஒரு வார்த்தை கூட பேசுற, இத்தனை வார்த்தை பேசுற ஆயா. இப்ப பொண்ணு இல்ல போடி போடி எழுப்பி அடி எட்டு கல்ல மூக்குத்தி சக்கராத்தி சமாளிக்க முடியாது. ஒன்னு போடி மண்ணா போடி போடி நான் சாட்டை கூட வச்சுட்டு போயிடலாம். நாங்க பாருங்க என்னடி முடி முடி நாங்க பாருங்க இங்க பாரு, இந்த பொண்ணு இல்ல பெண்ணு இல்ல இந்த ஊர் உலகத்துல அண்ணா கவுத இவ என்ன அடிச்சல்ல கட்டினா உன மகளை கட்டி கூட்டிட்டு மாமியால பேசிக்கலாம். இப்ப அடிச்சால என்ன அவளை கூட்டி வந்து சரி போச்சு. அப்படியா? அவளை உருட்டுறதுக்கும் 50 நாள் ஆகாதாயா? என்ன சொல்றேன்? நல்லா பாத்துக்கலாம். ஒன்றே ஆகாது, 4 பேர் சேர்ந்து கேட்கலாம்.
எத்தனை வாங்குறது அம்மா சாமி கடவுள நடந்தது என்னம்மா போனேன் சரி மகனுக்கு பெண் தர முடியாது ஆண்டு வரக்கூடிய லக்னகுமாருக்கு பெண் தர முடியாது அப்படின்னு அந்த அப்படியா சொன்னா யார பேசுற சும்மா